ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு 3 முறை எச்சரித்ததாக தற்போது ஒரு திடுக்கிடும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. உளவுத்துறை எச்சரித்தும் செம்பியம் போலீசார் அதனை கண்டு கொள்ளவில்லை என தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை கும்பல் கண்காணித்து வந்ததாகவும் தற்போது கூறப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு 3 முறை எச்சரித்ததாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், உளவுத்துறை எச்சரித்தும் செம்பியம் போலீசார் அதனை கண்டு கொள்ளவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை ஒரு 8 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டார். முதலில் யார் இந்த கொலையை செய்திருந்தார் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்றது. இதையடுத்து நேற்று இந்த இந்த தொடர்பாக இந்த கொலை தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டனர். புண்டை பாலா, ஏழுமலை, திருமலை மற்றும் ராமு உள்ளிட்ட ஒரு 8 பேர் கொண்ட கும்பலை நேற்று போலீசார் கைது செய்தனர். இந்த விசாரணையின் போது கடந்த 2023ஆம் ஆண்டு ஆற்காடு சுரேஷ் என்ற ஒரு பிரபல ரவுடி கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு இவர்தான் காரணம் என்று ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் கடந்த ஒரு வருடமாகவே அந்த கும்பலானது, அதாவது ஆற்காடு சுரேஷின் சகோதரராக இருக்கக்கூடிய புன்னை பாலா என்பவர் கடந்த ஒரு வருடமாகவே இவரை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டியிருப்பதாக கூறப்பட்டது. இதற்காக கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறையும் ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவும் 3 தடவை எச்சரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது தொடர்பாக செம்பியம் போலீசார் அதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் தகவல் வெளியாகிறது. கடந்த சில தினங்களாகவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக நோட்டமிட்டிருப்பதாகவும் அந்த கும்பல் கொடூர கொலை செய்துள்ளதாக சந்தேகம் எழுப்பியிருக்கிறது. அதாவது இந்த அவரது வீடு இருக்கக்கூடிய செம்பியம் வேணுகோபால் தெருவில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு எப்போது வருவார் என்று அதன் பின்னரே இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த கொலை சம்பவத்தில் ஏற்கனவே இந்த கும்பல் தான் ஈடுபட இருப்பதாக ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு தெரிவித்த போதிலும் செம்பியம் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்போது போலீசார் இந்த துறை ரீதியான விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது அவரது பிரேத பரிசோதனையானது ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது பிரேத பரிசோதனையானது தொடங்கியிருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் இந்த ஒரு பிரேத பரிசோதனை முடிவெற்றப்படும். அவரது உடலானது உறவுகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு அவரது உடலானது பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவர் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டு அதன் பின்பு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட இருப்பதாகவும் அதன் பின்புதான் இறுதி அடக்கம் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி.